எல்லா ரூகளையும் படைச்ச அல்லாஹ் என்ன கேட்டான்? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப் அல்லவான்னு கேட்டான். அந்த ரப்புங்கிற வார்த்தைக்குள்ளதான் எல்லா விஷயமும் இருக்குது. எல்லா உயிர்களும் சொல்லலை, ஒரு பார்ட் சொன்னாங்க. காலு பலா வ ஷஹிதனா, ஆமாம் நாங்கள் நீ தான் எங்கள் ரப்பு, நாங்கள் சாட்சி சொல்கிறோம் வ ஷஹிதனான்னு சொல்லிடுச்சு. அப்போ அங்கே வார்த்தைகள் எடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட், சொற்களால் எடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டுக்கு அல்லாஹ்தால நீ இந்த எடுத்த ப்ராஜெக்டை நீ ரிசர்ச் பண்ணி ஒரு லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ரப்பு நான் தான் ரப்புங்கிறதுல உறுதி ஆகிட்டு காங்க்ரீட் ஆகிட்டு அது மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை பெனிஃபிட்ஸையும் நீ என்ஜாய் பண்ணிவிட்டு உனக்கு அதை முடிச்சுட்டேன், நான் உனக்காக நான் வாழக்கூடிய ஒரு சொர்க்கம்ன்ற ஒரு இடம் வச்சுருக்கேன். அங்கே அந்த ரப்புங்கிற வார்த்தையே உனக்கு வாழ்வாதாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நீண்ட நெடிய வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கையை வச்சுருக்கேன். அதுக்கு நீ இந்த எடுத்த ப்ராஜெக்டை கொண்டு போய் ஒரு 80-70 வருஷ வாழ்க்கை அந்த சிறிய துனியா இந்த உலக வாழ்க்கையில் இப்போ முதல் 20 வருஷம் 25 வருஷம் படிப்பில் வேலையில் போயிடும், பின்னாடி 20 வருஷம் முதுமையில் போயிடும், இடையில் இருக்கக்கூடிய 30-40 வருஷத்தில் அல்லாதே ரப்புங்கிறத நீ இப்போ எடுத்த இந்த உறுதிமொழியை வாக்குறுதி எடுக்கப்பட்ட நாள், அந்த நாள் குறிக்கப்படுது. அந்த நீ எடுத்த உறுதிமொழியை நீ ரிசர்ச் பண்ணி உறுதி இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடு. உனக்கு ரிட்டன் கேட் கபூரில் நீ அந்த உலகத்தை விட்டு நீ இந்த ஆழம் அருவாகிலிருந்து உனக்கு போகிறதுக்கு தாயுடைய வயிறு ஆரம்ப படியாக இருக்குது. தாய் வயிற்றுலேருந்து குழந்தையாக பிறந்துற இந்த உலகத்துக்கு வந்துடுற. இந்த உலகத்தை விட்டுட்டு நீ திரும்ப போகும்போது கபூருங்கிற கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு நீ அந்த ஆழம் பரசங்கிற பெரிய உலகத்துக்கு போகணும். அந்த உலகத்துக்கு போகும்போது அந்த கேட்டில் முதல் கேள்வி கேட்கப்படும், மன் ரப்புக்க, உன் ரப்பு யாருன்னு. இந்த இடைப்பட்ட இந்த காலத்தில் கோடான கோடி வருஷங்கள் இருந்தாலும் கூட நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த 100 வருஷத்தில் 80 வருஷத்தில் மிடில் இருக்கக்கூடிய ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே நீ எடுத்து வந்த அல்லாத ரப்புங்கிற எய்மை அந்த ப்ராஜெக்டை நீ முடித்து அல்லாத ரப்புன்ற நீ உறுதியாகிட்டு நீ கிளம்பி அங்கே போகும்போது மன் ரப்புக்குன்னு கேட்கும்போது அந்த ட்ரைனிங் முடித்து நீ உறுதியாகிருந்தேன்னா ரப்பி எல்லான்னு வரும். ரப்பி எல்லாங்கிற வார்த்தையை சொல்லும் உன்னுடைய கல்பு. அங்கே அதிலிருந்து ரப்பி எல்லான்னு சொன்ன உடனே அந்த ரப்பி எல்லாங்கிறதே உன்னுடைய ஆகிரத்து வாழ்க்கை பூராத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆழ்வாதாரமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ், எல்லாமே வெற்றி அனைத்தும் வெற்றியாயிரும். அப்போ அந்த ரப்பி எல்லான்னா அலஸ்து பி ரப்பிக்கும்னு அல்லாஹ் கேட்டதுக்கும் நம்ம ஆமாம் நீதே ரப்புன்னு காலு பலான்னு சொன்னதுக்கும் அங்கே போய் மண் ரப்புக்குன்னு கேட்குறதுக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாத ரப்புங்கிறத வார்த்தையில் எடுத்து வந்ததை பேப்பரில் எடுத்து வந்த ப்ராஜெக்டை இங்கே முடிக்கிறோம் இந்த 40 வருஷத்தில். இதுதான் மனிதனுடைய லைஃபுடைய கோல், மனிதனுடைய லைஃபுடைய லட்சியமே இதுதான். அந்த ரப்பு அல்லாண்ட அறியறது தான் இங்கே வந்திருக்கோம். அது என்னன்னா அல்லாஹ் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேறு எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் இல்லை. பணத்துக்கோ பொருளுக்கோ எந்த ஆயுதங்களுக்கோ எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ் தான் ஓவரால் பவர் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். உண்மை அதுதான். ஆனால் நமக்கு கல்பில் அது இறங்கணும். ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? நம்ம வாழக்கூடிய உலகம் தாய் தகப்பன் காப்பாற்றுறாங்க. உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக அதே நடக்குது. தாய் தகப்பன் நம்ம உணவு ஊட்டி உணவு சம்பாரித்து கொண்டு வந்து போட்டு நம்மளை வளர்க்குறாங்க. பணம் பயன்படுது, உணவுப் பொருட்கள் பயன்படுது, தங்கம் பயன்படுது, இதுகெல்லாம் பயன்படுது. ஆனால் நம்ம இது எதுவுமே இல்லை அல்லாஹ் தான் செய்கிறாங்கிற நிலைக்கு வரணும். எதுவுமே இல்லை, பணமே இல்லை, பணத்துக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் தான் செய்கிறாங்கிற நிலைக்கு நம்ம வர்றதுக்கு இந்த ட்ரைனிங். அதுக்கு என்ன பேர்? வஸ்துக்களால் ஆகும், பொருள்களால் ஆகும் என்ற நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து எடுத்துகிட்டு அல்லாஹ்வால தான் ஆகும் அப்படிங்கிறத உள்ளத்தில் இறக்கணும். நம்ம பழகிறது பூரா பணத்தை பயன்படுத்தி பழகணும். பயன்படுத்தி பழகிட்டு இதுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு எப்போ உணர்வோம்னா உனக்குள்ளே அதுக்கான கல்புண்டு ஒரு சேட்டலைட் உள்ளே வச்சுருக்கேன் உனக்குள்ளே. அந்த கல்பு அல்லாவுடனும் ஆலம் பரசகுடனும் மறைவான விஷயங்களுடையும் தொடர்புடைய அந்த கல்புங்கிறதே மின் ரூஹின்னு சொல்கிறேன். அல்லாவுடைய உயிரிலிருந்து ஊதப்பட்ட உயிர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ளே ஊதப்பட்டது. அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் நம்ம.
நமக்குள்ளேருந்து இருக்குது. அந்த ஆன்மா அல்லது கல்பை நீ கொண்டு போகிற, உனக்கு அது ஹெல்ப் பண்ணக்கூடிய சேட்டலைட். அதை நீ என்ன செய்யணும், அதில் ஒர்க் டிசைன் பண்ணி சில ப்ராக்டிக்கல் ரிசர்ச் பண்ணி இன்புட் அவுட்புட்லாம் கொடுத்து அந்த கல்பை நீ உயிர்ப்பித்தெழுக்க செஞ்சு அதில் நீ பார்த்தீங்கன்னா அது மூலமாக உனக்கு பல விஷயங்கள், உன் கண்ணால் பார்க்காத பல விஷயங்கள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை வச்சு போகும்போது உனக்கு இந்த பொருள்களுக்கு எந்த சக்தியுமே இல்லை, இதெல்லாம் அல்லாஹ் நாடியபடி தான் பயன்படும், இது எதுவுமே இல்லாமையும் அல்லாஹ் தாலா உதவி செய்ய முடியுங்கிற நிலைக்கு உனக்கு வர முடியும். அந்த நிலையை அடைஞ்சிட்டு சொர்க்கத்துக்கு போயிரு. காரணம் என்னன்னு சொன்னால், கபருடைய உலகத்துலேயும் பரசகுடைய உலகத்துலேயும் மகிஷர்லையும் மறுமை வாழ்க்கை சொர்க்கத்துலேயும் அந்த ரப்பி அல்லாங்கிறதே வாழ்வாதாரமாக பயன்படுது. இந்த ரப்பி அல்லாவையே அல்லாஹ் தாலா வாழ்வாதாரமாக வச்சு அந்த உலகத்தில் வாழ விடுறேன். எக்ஸாம்பிள், சொர்க்கத்தில் இருப்பாங்க, ஒரு செகண்டில் பல மில்லியன் தூரம் போயிடுவாங்க. ட்ராவல் பண்ணணும்னா, சாப்பிட்ணோம்னா ஏதாவது ஒரு பறவை போய்கிட்டு இருக்கோம், நம்ம கேள்விப்படுறோம், சில பறவைகள் போய்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து அதை நல்லா இருக்குமா டேஸ்ட்டான்னு நினச்சோடனே ரோஸ்ட் ஆகி வந்துடும். ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்லான்னு நினைப்போம், உடனே ரோஸ்ட் ஆகி வந்து எதையாச்சும் இதெல்லாம் அல்லாஹ் ரப்பி அல்லாதே ரப்பு அப்படிங்கிற நிலையில் உறுதியாக இருக்கும்போது உடனே அல்லாஹ் செஞ்சு கொடுக்குறேன், ஜஸ்ட் வித்தின் ஏ செகண்ட். இப்போ இந்த நிலை யாருக்குன்னா, அந்த ரப்பி அல்லாங்கிறத கல்பில் இறக்கி எந்த சக்தியும் எதுக்கும் இல்லை அல்லாஹ்வால தான் இந்த கல்பில் இறக்கிட்டவங்களுக்கு. கல்புங்கிற சேட்டலைட் இங்கேருந்து தாய் வகுத்துக்குள்ளே போகிற மாதிரி மரணமான உடனே அந்த உடம்பை விட்டு வெளியேறி அங்கே ஆலம்பரசுக்கு மெயினாக அதான் பவர்ஃபுல்லாக போகுது. அது போகும்போது நம்ம அதை ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோம்னா அது சொல்லும் ரப்பி அல்லான்னு சொல்லி, இல்லை என்ன சொல்லும், ஆஹா அல்லா ஹாதிரி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு போயிடும். அப்போ அது தொடுத்து வரக்கூடிய மறுமை வாழ்க்கை பூராமே ஃபெயிலியராக போயிடும். அப்போ ரப்பி அல்லாங்கிற வார்த்தையை இது பண்ணுறதுக்கு நம்ம கல்பை ரெடி பண்ணணும். நம்மளோட கல்பு எங்கே இருக்குது, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவனே அல்லாஹ் தாலா அந்த கல்பை மட்டும்தான் இங்கே அனுப்புகிறான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த கல்பை தாங்குவதற்கு இந்த உடல் வேணும். ஏன் மண் தண்ணி காற்றாலான இந்த உடம்பு, இந்த உலகம் மண் தண்ணி காற்றால் நிரம்பியது ஆனது. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பு இந்த வேலையை முடித்தோடனே கல்புக்கு கிளம்பிடவுடனே இந்த உடம்பு மண்ணோட மண்ணாக திரும்ப போயிடும். அதே போல் நப்ஸுன்ற ஒன்று வேணும். நப்ஸுன்னா மனிதனுக்கு ஐடியா சொல்கிறதும்பாங்க, சிந்தனை, ஆலோசனை சொல்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, இப்படி பல பண்புகளை கொண்ட ஒரு நப்ஸுன்ற ஒன்று அல்லாஹ் தாலா மனிதனுக்கு மட்டும் கொடுக்குறான், மற்ற விலங்குகளுக்கு இல்லை. விலங்குகளுக்கு உடல் இருக்கும், உயிர் இருக்கும், மண்ணோட மண்ணாக போயிடும் கடைசியில். ஆனால் மனிதனுக்கு அந்த கல்பும் நப்ஸும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு சிந்திச்சு அறிஞ்சு கல்பை பயன்படுத்தி இவன் என்ன செய்யணும், கல்பில் ஈமானை இறக்கிட்டு போயிடணும். வாயில் சொன்ன ஈமானை, பேப்பரில் அளவில் வாங்கிட்டு வந்த ஈமானை கல்பில் இறக்கி உறுதியோடு போகணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா தியரி ப்ராக்டிக்கல்னு சொல்லலாம். ஒரு மனிதன் படிக்கிறாரு, H2Oன்னு படிக்கிறாரு. கெமிஸ்ட்ரியில் வரதில் 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனையும் 2 கேஸையும் அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா வாட்டர் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவ்வளோ வாட்டர் வரும். நம்ம கலக்கிறத 2 பங்கு ஹைட்ரஜன் வாயுவும் 1 பங்கு ஆக்சிஜன் வாயுவும் கலந்த உடனே தண்ணி வருது. ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், வாயில் சொன்னால் இதில் நம்பிக்கை வர்றது கஷ்டம். ஏன்னா கேஸை இது பண்ணால் தண்ணி வருதா. ஆனால் நம்ம லேபில் போய் இதை எடுத்து நம்ம பண்ணிடுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கும், உறுதியான நம்பிக்கை இருக்கும். ஆஹா, இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது. இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இதை ஒரு மனிதன் படித்தா 1000 தடவை படித்தார், மனப்பாடம் பண்ணார், எல்லாம் சொன்னார், H2Oனா. ஆனால் அவர் அந்த மாணவனோட உள்ளத்தில் உறுதி இருக்குமானா, உள்ளத்தில் உறுதி இருக்கிறது கஷ்டம். ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்துட்டாருன்னா 1000 பேர் சொன்னாலும் என்ன செய்வார், நான் பார்த்தேன், என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், என்னால் செஞ்சு பார்க்க முடியும். இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மனிதன்ட்ட இயற்கையே வளரக்கூடிய டேலண்ட்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் வர்றதும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பிறக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அழுகிறது, உட்கார்றது, தவக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் நார்மலாக வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பேசுகிறது, எழுதுறது, சில செயல்களை செய்கிறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் வருது. பேசுகிறதும் ட்ரைனிங் கொடுத்தா தான், இல்லாட்டி பேசாமல் ஊர்மையாக வந்துடுவேன். அதே மாதிரி படிக்கிறது, எழுதுறது எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் அவனால் முடியும்.
அதேமாதிரி சர்க்கஸில் பண்ணுறாங்கல்ல சில விஷயங்கள் அவங்களால முடியும், பழகினா வரும். மனிதன்ட்டு எல்லாத்தையும் அந்த டேலண்ட் இருந்தாலும் அதை பழகும் போது தான் வரும். சிலர் தண்ணியில் நீச்சல் அடிப்பாங்க. நீச்சல் அடிக்கிறது நீச்சல் அடிக்கிறதுங்கிறத புத்தகத்தில் படிக்கிறது வேறு, ப்ராக்டிக்கலாக போய் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வேறு. பழகினவங்க தான் அதை அடிக்க முடியும். அதேமாதிரி டிரைவிங் புக்கை படிச்சிட்டவங்கள தியரிட்டிக்கலாக படித்தவங்களுக்கு அது வராது. ஆனால் அவங்க ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அது வரும். இதே மாதிரி ஈமான்கிறதும் எல்லா மனிதர்கிட்ட அந்த டேலண்ட் இருந்தாலும் ட்ரைனிங் ஆகும்போது தான் அந்த ஈமான் வருது. ஈமான் என்னென்னா அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் படைத்தான், அவன் தான் பராமரிக்கிறான், பாதுகாத்துறான், அவனால் எல்லாம் செய்ய முடியும், எந்த பொருள் இல்லாமல் எந்த உதவியும் செய்ய முடியும். அந்த டேலண்ட்டை நான் என் கல்பில் இறக்கிட்டு முயற்சி பண்ணுறேன். முயற்சிக்கு பேர் தான் ஈமான். இப்போ இந்த H2Oங்கிற அந்த மாணவர் எப்படி படித்தாரோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சர்க்கஸ் போகிறோம், ஒரு நீளமான கம்பி இருக்கும், ஒரு 10 மீட்டர் கம்பி. அந்த கம்பியில் ஒரு ஆள் நடந்து போய்கிட்டே இருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கம்பி ஒரே ஒரு கம்பி, 2 கம்பி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பியில் ஒரு குச்சியை மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு கீழே ஊன்றதை விடல பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து போகிறேன். எப்படி முடியுது? அவனால் முடியுது, அவன் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். நம்மளும் ட்ரைனிங் எடுத்தால் முடியும். இதே போல் நம்மளால் பார்த்துட்டோம்னா அதை நம்பிடுவோம், நடந்து தான் போகிறான் உண்மையிலே. இப்போ இந்த ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது நீச்சல் அடிக்கிறேன்னா அவன் நீச்சல் பழகிட்டேன்னா அவனுக்கு எப்போவுமே அந்த தன்மையும் அந்த நம்பிக்கையும் மாறாது. இதே போல் அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கத்துக்கான அந்த கல்வை பயன்படுத்தி அல்லாஹ் தாலாட்ட நெருங்கும் போது தான் இவனுடைய ஆழம் பரசகுடைய உண்மையான நம்பிக்கை இவனுக்கு வரும். ஈமான் எடுத்தோடனே ஈமான்னு முடிச்சிடறதில்ல. ஈமானுக்கு 5 கலிமா சொல்கிறான், 5 கலிமா வடிவமைச்சிருக்காங்க. எப்படி? அவ்வல் கலிமா தய்யிபு, அதாவது புனிதமான நிலைக்கு வந்துட்டார். பல பொருள்களில் பல படைப்புகளில் பெரிய பெரிய பொருள் மனுஷன் தனக்கு மீறின பணம் இதுகளை பூரா அவன் பயப்படுறான், அவன் வணங்க ஆரம்பிக்கிறான். நெருப்பு, சூரியன், மற்ற பல எத்தனையோ இதுகளை என்ன செய்கிறான், இவன் அதுகளுக்கு இப்போ அடிபணிகிறான். இது ஒரு வேளை தெய்வமாக இருக்குமோ, ஓவரால் பவர்னு நினைக்கிறேன். ஆனால் குரான் என்ன சொல்லுது? எல்லா எந்த படைப்புகளும் வணக்கத்துக்கு உரியவ அல்ல, எல்லாத்தையும் படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், அவனை வணங்குன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அப்போ எல்லா நம்பிக்கையை விட்டுட்டு இவர் என்ன ஓரிரை கொள்கைக்கு வந்துடுறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது அடுத்த நிலை என்னென்னு பார்த்தோம்னா ஷஹாதத் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ். இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதில்ல. இதுதான் முழுசாக 5 கலிமா முழுசாக முழுசாக படிச்சுப்பார். ஷஹாதத்துன்னு என்னென்னா ஐ விட்னஸ் சொல்கிறேன். எதுக்கு ஐ விட்னஸ் சொல்கிறாரு? அல்லாஹ் இருக்கிறதுக்கும் அவனுடைய அஸ்மாக்களுக்கும் அவனுடைய குரான் ஆயத்துகளுக்கும் அத்தனை பர்சகுடைய விஷயங்களுக்கும் கபருடைய விஷயங்களுக்கும் இவர் லிங்க் ஏற்பட்டு தொடர்பு ஏற்பட்டு குரானில் எல்லாம் சொல்கிறேன், அவ்வளோ ஐக்கல் முகர்ரபோன், இறை நெருக்கமாக்கப்பட்டவர்கள், நான் அக்கரபு இலேஹி மின்கும் அலாக்கல்லா துபிசிரோன், நீ நான் உன் படன் நம்ம பக்கத்தில் இருக்கேன், ஆனால் நீ பார்க்குறது இல்லைன்னு கேட்குறேன்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் இவருடைய கல்பு ரெடியாகி கல்பு அங்கேருந்து வந்தனால அதுக்கு சில ஆற்றல்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தொடர்பு மற்ற தொடர்புகளுக்கு அதுக்கு சில ஆற்றல் இருக்குது. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் அழுக்காகாமல் பிரைட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த கல்பை பிரைட் பண்ணக்கூடிய இதுக்காகத்தான் இத்தனை முயற்சிகள். மனிதனுடைய இந்த 4 அம்சங்கள் இருக்குது. உடல், நப்ஸு, மனம், உடல், மனம், உயிர், உள்ளம். 4, அதாவது ஜிஸ்மு, நப்ஸு, ரூஹு, கல்பு. இந்த 4ஐயும் மனிதன் சேர்ந்த 4 அமைப்புடையவன் தான் ஒரு மனிதன். இவன் 2 அமைப்பு, உடலும் உயிரும் இருந்தால் இவன் ஒரு விலங்காக இருந்திருப்பேன். எதையும் சிந்திக்கவோ படிக்கவோ எதுவும் முடியாது. இப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான், இந்த 4 அமைப்பில் தன்னுடைய கல்பை லீடராக்கி கல்பை ரிலீஸ் பண்ணி கல்பை பிரைட் பண்ணி கல்பை ஊட்டப்படுத்தி அது மூலமாக இந்த 3 ஹெல்ப்பர், உடல், மனம், உயிர். உயிர்ங்கிறது கரண்ட்டு போல் நமக்கு எரிபொருள் மாதிரி உயிர்ப்பிக்கக்கூடியது, கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த உயிர். இந்த 3ஐயுமே இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவர் கல்பாக நிலைச்சிருவார். இந்த கல்புங்கிறது அல்லாஹ்வுடைய இணையக்கூடியது. இந்த 3 ஹெல்ப்பரையும் இது தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதுக்கு தான் நம்ம 3 சைத்தான்னு சொல்கிறோம். தமிழில் மும்மலங்கள் சொல்லுவாங்க. சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் சொல்லுவாங்க. இதுக்கு தான் அங்கே போய் நம்ம ஹஜ்ஜில் கல்லெல்லாம் எறிகிறோம். ஆனால் இதை விளங்கணும். நம்ம கல்பு என்ன, நப்ஸ் என்ன, ரூஹ் என்ன, ஜிஸ்ம் என்னன்னு விளங்கணும். இந்த உடல்
இந்த உடல் ஒரு சுமை தூக்கக்கூடிய வாகனமாக இருந்தேன். அதேமாதிரி நப்ஸுங்கிறதான் இருந்துட்டு இடையில உருவானது இடையில போயிடும், மவுத்து நேரத்தில் அது ஓடி போயிடும். அதே போல் அந்த ரூஹுங்கிறதும் நீங்கள் ஒன்றே மவுத்து வந்துடும். இப்போ இந்த நாளையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோலில் வச்சு, கல்புங்கிற ஆட்சியாளன் இந்த மூணையும் கண்ட்ரோலில் வச்சுட்டு ஆகும்போது அவனுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடச்சி போயிடுது. இந்த உடலும் மனமும் உடலும் நப்சும் இது மூணுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கான். அதாவது இந்த மூணுக்குமே சில தேவைகள் இருக்குது. தேவைகள் கொடுத்துட்டு எரிபொருள் ஒரு உதாரணமாக உடலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு உணவு வேணும், உறைவிடம் வேணும், உறக்கம் வேணும், குடிப்பு வேணும், இதெல்லாம் வேணும். அதேமாதிரி நப்சுக்கு சில ஆசைகள் இருக்கும், அது ஆசை நிறைவேற்றும் ஆசை வரும், சில கோபங்கள் வரும், ஆசை கோபம் களவும்பாங்க, அது மூணுக்கு தேவை. அதே மாதிரி ரூஹுக்கு சில தேவைகள் இருக்குது. இப்போ இந்த தேவைகள் என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோலில் வச்சு தேவைகளை மட்டும் கொடுத்துட்டு வந்தால் இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இல்லை இது மூணும் அதுவே கொஞ்சம் மீற விட்டோம்னா அதுவே ஆசைகளாக மாறும். ஆசைகளை கொஞ்சம் இன்னும் கட்டவிழ்த்து விட்டோம்னா அதுவே இச்சைகள் ஆயிரும். அதுவே உடல் இச்சை மனோ இச்சைம்பாங்க. இந்த உடல் இச்சை மனோ இச்சையும் மனிதனை பலவிதமான பாவங்களில் ஈடுபடுத்துது. இந்த பாவங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கரைகள் புள்ளிகள் போகாம கல்பில் விழுந்து கல்பை செயலிழக்க செஞ்சது, இருளடைய செஞ்சது. இந்த கல்புங்கிறத நம்ம பிரைட் பண்ணுறதுக்கு குரான் சொல்லுது, அல்லா பிதிக்கிரில்லாஹி தத்மைன்னல் குலூப், உங்கள் கல்பை ஊட்டப்படுத்துறது ஒரே ஒரு மருந்து, நிச்சயமாக திக்கிறதேன் அல்லாஹ்வுடைய தியானம்தான். அதே போல் தொழுகை மற்ற இபாதத்தில் எது பண்ணுது, இந்த 3 சைத்தானியம் அதில் வரக்கூடிய கெடுதிகளை மனிதனை நீக்கி மனிதனை புனிதமானதாக்கிறது. இன்ன சலாத்த தன்ஹாங்கிற ஆயத்தில் என்ன சொல்லுது, நிச்சயமாக தொழுகை மனிதனை மானக்கேடான தீய அருவருப்பான காரியம்